ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல ஃபோர்காஸ்டிங்ல இல்லுஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா ஒன்று கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எல்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு இந்த சப்ஜெக்ட் சம்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி கம்பெனி லிமிடெட்ல there is no loss in production என்ன normal loss in production 5% and 10% products X and Y. First, production budget ஓட ஃபார்முலா என்னன்னா சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேல்ஸ் வந்து ப்ராடக்ட் எக்ஸோட சேல்ஸோட டோட்டல் எவ்வளோ, டிவிஷன் 1, 2, 3 மூணுமே ஆட் பண்ணி டோட்டலாக 7500 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இங்கே என்டர் பண்ணியிருக்காங்க 7500. தென் டிவிஷன் ப்ராடக்ட் ஒய்க்கு 3 டிவிஷன் ஆட் பண்ணி 9250 கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே என்டர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் 9215. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாக் ஆன் 31st December எஸ்டிமேட்டட் டு பி 10% மோர் இன் குவான்டிட்டியோட 10% மோராக இருக்கான். இப்போ எக்ஸோட ஓப்பனிங் ஸ்டாக் குவான்டிட்டி எவ்வளோ 1500. இப்போ 1500ஓட 10% இங்கே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1650 வரும் ஃப்ரெண்ட்ஸ். தென் 2000ல 10% ஆட் பண்ணீங்கன்னா 2200 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் அவங்களே கொடுத்துட்டாங்க 1500 2000. இப்போ ஃபார்முலா படி போடணும். ஃபார்முலா படி போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சேல்ஸ் எவ்வளோ இருக்கு 7500. இப்போ 7500 ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1650 மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் 1500 போட்டிங்கன்னா 7650 வரும் ஃப்ரெண்ட்ஸ். தென் சேம் அதே மாதிரி 9250 ப்ளஸ் 2200 மைனஸ் 2000 போட்டிங்கன்னா 9450 வரும் ஃப்ரெண்ட்ஸ். தென் அவங்க இது வந்து எப்பனா when there is no loss in production அப்போ இந்த யூனிட்ஸ் எக்ஸுக்கு 7650 ஒய்க்கு 9450. இப்போ when there is loss in production அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு வந்து 5% லாஸாக இருந்தால் என்ன, ஒய்க்கு 10% லாஸாக இருந்தால் என்ன. இப்போ நம்மளுக்கு லாஸாக இருந்தால் இப்போ 5% ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே 100%, 100%ல 5% லாஸா இப்போ 95%க்கு தான் இந்த யூனிட்ஸ் வந்திருக்கும். அப்போ 7000 இப்போ எக்ஸுக்கு 7650 அது வந்து 90% இருந்தா இப்போ 100க்கு எவ்வளோ இருக்கும், இப்போ 8052.63 இப்போ 8052.6 யூனிட்ஸ் தான் இருந்திருக்கும் when there is loss in production. இப்போ ஒய்ல 10% லாஸ், இப்போ 10% லாஸாக இருந்தால் எவ்வளோ வந்திருக்கும், அங்கே 90 யூனிட்ஸ்க்கு தான் நம்மளுக்கு ஆன்சரே வந்திருக்கும். இப்போ 9450 டிவைடட் 90 இன்ட்டு 100% போட்டிங்கன்னா 10,500 யூனிட்ஸ். இப்போ லாஸ் இன் ப்ரொடக்ஷன்னா இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் 3ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you in the next video.